கொடைக்கானலில் சாகசம் என்ற பெயரில் இளைஞர்கள் சிலர் பைக் வீலிங் அட்ராசிட்டியில் ஈடுபட்டு வரும் சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சாலையில் மரணக்கிணறு பைக் ஓட்டும் புள்ளிங்கோக்கள் மீது நடவடிக்கை பாயுமா? பொங்கல் பண்டிகை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டிகள் ஒரு பக்கம் களைகட்டி வரும் நிலையில் கொடைக்கானலில் அடங்காத காளையர்கள் சிலர் பைக் வீலிங் அட்ராசிட்டியில் ஈடுபட்ட காட்சிதான் இது. ரீல்ஸ் மோகத்தில் சாலையில் புரண்டு பைக்கில் பல்டி அடிக்கும் அடாவடி பாய்ஸுக்கு போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுமா? திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சர்வதேச சுற்றுலா தலமாக விளங்குகிறது. இதனால் நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அங்கு வந்து செல்வது வழக்கம். தற்போது பொங்கல் விடுமுறை தினம் என்பதால் ஏராளமானோர் குடும்பமாக கொடைக்கானலுக்கு படையெடுத்து வருகின்றனர். இதன் காரணமாக வாகனங்களும் அணிவகுத்திருக்கின்றன. இதற்கிடையில் பைக் வீலிங் என்ற பெயரில் இளைஞர்கள் சிலர் சாலைகளை முற்றுகையிட்டு அட்ராசிட்டியில் ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. இதில் கேரள மாநிலத்திலிருந்து வந்த இளைஞர் ஒருவர் தன்னுடைய பைக்கில் சாகசம் செய்வதாக நினைத்து பல்பு வாங்கியிருக்கிறார். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வெளியாகி உள்ளூர் இளைஞர்களை உசுப்பேற்றி விட்டிருக்கிறது. வெளியூர்காரர்களே நம்மூரில் வந்து பைக் சாகசம் செய்யும் போது நாம் மட்டும் சும்மா இருந்தால் நன்றாக இருக்குமா என்கிற நினைப்பில் இளைஞர் ஒருவரும் களமிறங்கி இருக்கிறார். இதற்காக ஏரிச்சாலையில் புரண்டு அவர் மரணக்கிணறு சாகசம் செய்திருக்கிறார். அதை இன்ஸ்டாவிலும் பதிவிட்டதும் பலரும் கலாய்த்து தள்ளிவிட்டனர். உடனே ஆவேசமடைந்த அந்த இளைஞர் தன்னுடைய பைக் வீலிங் சாகசத்தை ஊரறிய செய்துவிட வேண்டும் என முயன்றிருக்கிறார். இதற்காக கற்றுக்கொண்ட மொத்த வித்தையையும் காட்டுவதாக நினைத்து பைக்கில் ஜல்லிக்கட்டு ஆட்டம் போட்டிருக்கிறார். ரவுடி நான் தான், ரிவால்வர் நீதான், தொட்டா சீனாகிடும் என்று சினிமா டயலாக்குடன் ரீல்ஸ் வீடியோ வெளியிட்டு அலப்பறை கூட்டி இருக்கிறார். இதனை தொடர்ந்து அத்தனை பேரும் உள்ள இருந்தாலும் தீனா ஒருத்தன் இருந்தா போதும் என்ற மாஸ் டயலாக்கும் திரும்பவும் ஆரம்பிக்கிறேன், நாளைக்கு டே 1 என்று ரோலக்ஸ் ரேஞ்சுக்கு பில்டப்பும் கொடுத்திருக்கிறார். ஹீரோ ஆவதற்கு முயற்சி செய்யாதே, நீ ஒரு நல்ல வில்லன், அப்படியே இரு என்று ரீல்ஸ் வெறியர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் பைக் வீலிங் அட்ராசிட்டியை இணையத்தில் பதிவிட்டு அந்த இளைஞர் பற்ற வைத்திருக்கிறார். தன்னை ஒரு வில்லன் ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட வீடியோக்கள் கொடைக்கானல் வாசிகளின் செல்போனிலும் ஓடி உள்ளன. இதை பார்த்த பலரும் பைக் வீலிங் என்ற பெயரில் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் புள்ளிங்கோக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றம் செய்யப்பட்ட வீடியோக்கள் தற்போது போலீசாரின் கவனத்துக்கும் கொண்டு செல்லப்பட்டுள்ளன. இதையடுத்து சம்பந்தப்பட்ட இளைஞரை பிடித்து காவல் நிலையத்தில் பொங்கல் விருந்து வைக்க போலீசார் ஆயத்தமாகி உள்ளனர். பைக் வீலிங், பைக் ரேஸ் போன்ற விதிமீறும் இளைஞர்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்கும் சம்பவங்கள் ஆங்காங்கே நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் அதை கண்டுகொள்ளாத அடாவடி பாய்ஸ் தங்களது ரீல்ஸ் வெறியில் ஊறி போய்த்தான் உள்ளனர். இதை தடுக்கும் வகையில் நிரந்தர தீர்வு காணப்படுமா?